வெல்கம் டு கெம் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பிஜிடிஆர்பி யூனிட் 1 இருக்கக்கூடிய டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி யூனிட் 1ல் நம்ம 18 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் இருக்குது, பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு யூனிட் 1ல் எலக்ட்ரான் ரிச் அண்ட் எலக்ட்ரான் டிவிஷன் மாலிகுல் ஆஃப் மெயின் குரூப் எலமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் மாலிகுல் இஸ் எலக்ட்ரான் ரிச்? இந்த 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த 4 ஆப்ஷன் எது கரெக்ட் ஆன்சர்னு கண்டுபிடிக்க முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்டை நம்ம டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னன்னு பாருங்க. The number of electron present in the outermost cell of an atom. ஒரு ஆட்டத்துல outermost cellல இந்த number of electron present ஆயிருக்கக்கூடிய எலக்ட்ரான் தான் நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பீரியாடிக் டேபிள்ல நம்ம 4 பிளாக் செப்பரேட் பண்ணுவோம். S பிளாக், B பிளாக், D பிளாக், F பிளாக். இந்த S and B பிளாக் நம்ம மெயின் குரூப் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். S பிளாக் என்னன்னா குரூப் நம்பர் 1 and 2 நம்ம S பிளாக்னு சொல்லுவோம். B பிளாக் வந்து குரூப் நம்பர் 13 to குரூப் நம்பர் 18, அந்த 6 குரூப்பை நம்ம B பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரானை எப்படி மைண்ட்ல வைக்கிறதுன்னு பாருங்க. இப்போ நம்ம S பிளாக்ல ஃபர்ஸ்ட் அண்ட் 2 குரூப் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன அப்படின்னா 1. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் குரூப்பா இருந்துச்சுன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் 1, செகண்ட் குரூப்புக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 2. இதே மாதிரி 13th குரூப் 4 ஃபேமிலி, அப்போ அந்த 4 ஃபேமிலிக்கு 13th குரூப்புக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 3, அடுத்து கார்பன் 14th குரூப் வேலன்ஸ் எலக்ட்ரான் 4, நைட்ரஜன் 15th குரூப் வேலன்ஸ் எலக்ட்ரான் 5, ஆக்சிஜன் 16th குரூப் 6, ஃப்ளூரின் 17th குரூப் வேலன்ஸ் எலக்ட்ரான் 7, அடுத்து நோபல் கேஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான் 8 எக்ஸெப்ட் ஹீலியத்தை தவிர. ஓகே, அப்போ இது வேலன்ஸ் எலக்ட்ரான். இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் தெரிஞ்சிச்சுன்னா எது எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ், எது எலக்ட்ரான் டிவிஷன் ஸ்பீசிஸ், எது எலக்ட்ரான் ஃப்ரீ சைஸ் காம்பவுண்ட் அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த 13th குரூப் ஃபேமிலி இருக்குல்ல, இந்த 13th குரூப் ஃபேமிலி, இந்த போரான் ஃபேமிலி, இந்த போரான் ஃபேமிலி எல்லாமே எலக்ட்ரான் டிவிஷன் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல இருந்து வரக்கூடிய காம்பவுண்ட் எல்லாமே எலக்ட்ரான் டிவிஷன் காம்பவுண்ட். அதே மாதிரி இந்த 14th குரூப் ஃபேமிலி இருக்குல்ல, இதெல்லாம் எலக்ட்ரான் ஃப்ரீ சைஸ் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஃப்ரீ சைஸ். அடுத்தது 15th குரூப் ஃபேமிலி நைட்ரஜன், அடுத்து 16th குரூப் ஃபேமிலி ஆக்சிஜன், அடுத்தது 17th குரூப் ஃப்ளூரின். இந்த 3 எலமெண்ட், இந்த 3 குரூப்புமே நம்ம எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும். ஓகே, இந்த 3 காம்பவுண்ட். அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இது எது எலக்ட்ரான் டிவிஷன் காம்பவுண்டு, எது எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்டு அப்படின்னு நம்ம ஈஸியாக ஷார்ட்டாக சொல்லிடலாம். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம பார்க்கலாம். எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்ட்னா என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட், the molecule in which a central atom is having octet. ஒரு மாலிகுல்ல சென்ட்ரல் ஆட்டம் ஆக்டெட்டை ஃபாலோ பண்ணிருந்துச்சுன்னா, அதாவது எலக்ட்ரான் பேர் 8 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா சென்ட்ரல் ஆட்டத்தை சுற்றி, அந்த 8 எலக்ட்ரான் பேரும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது சம் ஆஃப் த இது பாண்ட் பேரா இருக்கும், சம் ஆஃப் என்ன இருக்கும்னா லோன் பேர் இருக்கும். அட்லீஸ்ட் அந்த சென்ட்ரல் ஆட்டத்தை சுற்றி 1 லோன் பேர் ஆர் 2 லோன் பேர் ஆர் 3 லோன் பேர், 3 லோன் பேர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது எலக்ட்ரான் ரிச் மாலிகுல் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, நைட்ரஜன் அமோனியா மாலிகுல். அமோனியா மாலிகுல்ல சென்ட்ரல் ஆட்டம் நைட்ரஜன். ஓகே, நைட்ரஜன் உங்களுக்கு 15th குரூப் ஃபேமிலி. இப்போ நம்ம 15th குரூப் ஃபேமிலினா வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன? 15th குரூப்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் 5, 16th குரூப்னா 6, 17th குரூப்னா 7. இப்போ நைட்ரஜனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் உங்களுக்கு 5 வந்துருமா? அப்போ நைட்ரஜனை சுற்றி 3 எலக்ட்ரான் பாண்டிங்ல இன்வால்வ் ஆகும், ரிமைனிங் 2 எலக்ட்ரான் லோன் பேரா இருக்கும். ஓகே, 2 எலக்ட்ரான் லோன் பேரா இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஹைட்ரஜனும் சேர்ந்து ஒவ்வொரு எலக்ட்ரானை கொடுத்து உங்களுக்கு எத்தனை பாண்ட் பேர் இருக்கும்? டோட்டலா பாண்ட் பேருங்கிறது 3 பாண்ட் பேர் இருக்கும். 3 பாண்ட் பேர், அதுக்கிட்ட ஒரே ஒரு லோன் பேர் இருக்கு, மேல டாப்ல ஒரு லோன் பேர் இருக்கு. ஓகே, அப்போ டோட்டலா எத்தனை எலக்ட்ரான் பேர் இருக்கு? 4 எலக்ட்ரான் பேர் இருக்கு. அப்போ 4 எலக்ட்ரான் பேர் இருந்துச்சுன்னா எத்தனை எலக்ட்ரான்? 4 எலக்ட்ரான் பேர் இருக்குன்னா 8 எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ அதை சுத்தி இந்த சென்ட்ரல் ஆட்டத்தை சுத்தி எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 8 எலக்ட்ரான் இருக்கு. அப்போ இந்த காம்பவுண்ட் ஆக்டெட்டை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ ஆக்டெட்டை ஃபாலோ பண்ணா அந்த இருக்கக்கூடிய மேல டாப்ல ஒரு லோன் பேர் இருக்குல்ல, அப்ப அந்த லோன் பேர் வந்து எலக்ட்ரான் ரிச்சா இருக்கிறதுனால இது எலக்ட்ரானை ஈஸியா என்ன பண்ணும்? டொனேட் பண்ணும். அப்போ இது எங்க எலக்ட்ரான் ரிச்சா இருக்கிறதுனால இது எலக்ட்ரான் ரிச் மாலிகுல் அப்படின்னு சொல்றோம். அதாவது 1 லோன் பேர் எக்ஸஸா இருக்கு, பாண்டிங்ல இன்வால்வ் ஆகாம எக்ஸஸா இருக்குது. அடுத்தது பாருங்க, ஹைட்ரஜன் சல்பைடு H2S. இப்போ நம்ம ஹைட்ரஜன் சல்பைடுல சென்ட்ரல் ஆட்டம் யாரு பாருங்க? சல்பர். சல்பர் 16th குரூப் ஃபேமிலி. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன? 16th குரூப்பா இருந்துச்சுன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் 6. இப்போ நம்ம அதுல 2 எலக்ட்ரான் ஹைட்ரஜனோட சேர்ந்து பாண்டிங்ல இன்வால்வ் ஆயிருக்கு, ரிமைனிங் 4 எலக்ட்ரான் இருக்கு, அது 2 லோன் பேரா இருக்கு. ஓகே, அதே மாதிரி ஒவ்வொரு ஹைட்ரஜனும் ஒவ்வொரு எலக்ட்ரானை கொடுத்து பாண்டை ஃபார்ம் பண்ணும். டோட்டலா அதுக்கிட்ட 2 பாண்ட் பேர் இருக்கு, மேல டாப்ல 2 லோன் பேர் இருக்கு. ஓகே, அப்ப 2 லோன் பேர், டோட்டலா 4 எலக்ட்ரான் பேர் இருக்கு. 4 எலக்ட்ரான் பேர் இருந்துச்சுன்னா எத்தனை எலக்ட்ரான்? 8 எலக்ட்ரான்.
அப்போ ஹைட்ரஜன் சல்பைட்லயும் 8 எலக்ட்ரான் இருக்கு. ஆனா இங்க எத்தனை எலக்ட்ரான் லோன் பேர் இருக்கு? 2 லோன் பேர் இருக்கு. அப்ப இந்த 2 லோன் பேரும் ஈஸியா டொனேட் பண்ணும். அப்ப அந்த 2 லோன் பேர் பாண்டிங்ல இன்வால்வ் ஆகாம எக்ஸஸா இருக்கு. அதனால எலக்ட்ரான் ரிச் மாலிகுல் அப்படின்னு சொல்றோம் இத. ஓகே, அப்ப நம்ம 15th குரூப் ஃபேமிலி வந்தாலே நம்ம என்ன சொல்லணும்? 15th குரூப்ல நைட்ரஜன், பாஸ்பரஸ், அர்சனிக், ஆன்டிமனி இதுல எந்த ஆட்டமும் சென்ட்ரல் ஆட்டமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அங்க என்ன இருக்கும்? ஒரு லோன் பேர் எக்ஸஸா இருக்கும். ஒரு லோன் பேர் இருக்கும். 16th குரூப்பா இருந்துச்சுன்னா அங்க ஆக்சிஜன், சல்பர், செலூனியம், டெலூரியம் யார் இருந்தாலும் அங்க 2 லோன் பேர் இருக்கும். இதே மாதிரி ஹாலஜன் ஃபேமிலி ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் யார் இருந்தாலும் அது சென்ட்ரல் ஆட்டமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அங்க 3 லோன் பேர் இருக்கும். அப்ப அதுவும் எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, அடுத்தது பாருங்க, ஈத்தீன் எடுத்திருக்கோம். இந்த ஈத்தீன் வந்து உங்களுக்கு எலக்ட்ரான் ஃப்ரீ ஸ்பேஸ் காம்பவுண்ட் தான் வரும். ஆனா எப்படின்னு பாருங்க, இதுவும் ஒரு எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸா இருக்கும். ஏன் அப்படின்னா கார்பனுக்கு வேலன்சி எலக்ட்ரான் 4, 14th குரூப் ஃபேமிலி தான். அப்போ 14th குரூப் ஃபேமிலியா இருந்தாலும் இந்த இருக்குல்ல ஃபர்ஸ்ட் பாண்ட் சிக்மா பாண்ட் சொல்லுவோம், ரெண்டாவது பாண்ட் என்ன பாண்ட்? பை பாண்ட். பை பாண்ட் எப்படி இருக்கும்? வீக் பாண்டா இருக்கும். அப்போ இந்த வீக் பாண்டா இருக்கிறதுனால இந்த இங்க ஏதாவது ஒரு பிளஸ் சார்ஜ் எலக்ட்ரோஃபைல் குரூப் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இந்த H+ போய் ஈஸியா போய் அட்டாக் பண்ணும். ஏன்னா பை பாண்ட் ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால. அப்ப இங்க எலக்ட்ரான் என்ன பண்ணுது? எலக்ட்ரான் பேர் டொனேட் பண்ணுது. அப்ப எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்றதுனால இது எலக்ட்ரான் ரிச் மாலிகுல் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஈத்தீனும் எலக்ட்ரான் ரிச் மாலிகுல்ல ஒரு கேட்டகரி. ஓகே, அடுத்தது பாருங்க, எலக்ட்ரான் ஃப்ரீ சைஸ் மாலிகுல். இந்த மாலிகுல் which have sufficient number of electron record forming கோலன் பாண்ட். கோலன் பாண்டை ஃபார்ம் பண்றதுக்கு சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அது எலக்ட்ரான் ஃப்ரீ சைஸ் மாலிகுல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சிலிக்கான் டெட்ராக்ளோரைடு எடுத்திருக்கோம். இதுல சென்ட்ரல் ஆட்டம் யாரு? சிலிக்கான். சிலிக்கான் என்ன ஃபேமிலி பாருங்க? 14th குரூப் ஃபேமிலி, கார்பன் ஃபேமிலி. அப்போ 14th குரூப் ஃபேமிலியா இருந்துச்சுன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன? 4. ஓகே, சிலிக்கான் இருக்கு. அப்போ சிலிக்கான் என்ன பண்ணும்னா ஒவ்வொரு எலக்ட்ரானை யாரோட ஷேர் பண்ணும்? குளோரினோட ஷேர் பண்ணும். ஓகே, அப்போ குளோரினோட ஷேர் பண்ணும்போது அந்த சிலிக்கானை சுத்தி எத்தனை எலக்ட்ரான் வந்துடும்? மொத்தம் 4 பாண்ட் பேர் வந்துடும். 4 பாண்ட் பேர் எத்தனை எலக்ட்ரான்? 8 எலக்ட்ரான். ஓகே, அப்போ இங்க எந்த விதமான லோன் பேருமே இல்லை. எல்லா எலக்ட்ரானும் என்ன ஆயிட்டு? கோலன் பாண்ட்ல இன்வால்வ் ஆயிட்டு. ஓகே, அப்ப அந்த கோலன் பாண்டுக்கு இன்வால்வ் ஆகுதுக்கு கரெக்டான எலக்ட்ரான் வந்து அக்யூரேட்டா கரெக்டா இருக்கு. அப்ப எலக்ட்ரான் எக்ஸஸா எங்கேயும் லோன் பேர் இல்லை. அப்போ எலக்ட்ரான் உங்களுக்கு இது ஃப்ரீ சைஸ் மாலிகுல் அப்படின்னு சொல்றோம். இந்த கார்பன், சிலிக்கான், ஜெர்மனியம், டின் இந்த 14th குரூப்ல யாரு உங்களுக்கு சென்ட்ரல் ஆட்டமா வந்தாலும் அது எலக்ட்ரான் ஃப்ரீ சைஸ் மாலிகுல தான் ஃபார்ம் பண்ணும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, மீத்தேன் எடுத்திருக்கோம். இந்த மீத்தேன்ல சென்ட்ரல் ஆட்டம் யாரு? கார்பன். அப்ப வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன? 4. அப்ப அதுவும் எலக்ட்ரான் ஃப்ரீ சைஸ் மாலிகுல் தான் ஃபார்ம் பண்ணும். இங்க எந்த விதமான லோன் பேரும் எக்ஸஸா இல்ல. அடுத்தது பாருங்க, கார்பன் டெட்ராக்ளோரைடு எடுத்திருக்கோம். இதுவும் சென்ட்ரல் ஆட்டம் யாரு? கார்பன் தான். அப்ப 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். அந்த 4 குளோரினோட கம்பைன் ஆகி உங்களுக்கு எலக்ட்ரான் ஃப்ரீ சைஸ் 8 எலக்ட்ரான் தான் இருக்கும். அதுல எங்கேயும் லோன் பேர் இருக்காது. அப்போ எலக்ட்ரான் ஃப்ரீ சைஸ் மாலிகுல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, எலக்ட்ரான் டிவிஷன் மாலிகுல். Electron division molecule in which the central atom does not have 8 electron. அப்போ ஒரு மாலிகுல்ல சென்ட்ரல் ஆட்டம் 8 எலக்ட்ரானை விட கம்மியா இருந்துச்சுன்னா, அதாவது ஃபீவர் நம்பர் ஆஃப் 8 எலக்ட்ரான், அதாவது 8 எலக்ட்ரானை விட லெஸ்ஸரா இருந்துச்சுன்னா, அதாவது 6 எலக்ட்ரான் ஆர் 4 எலக்ட்ரான் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது எலக்ட்ரான் டிவிஷன் மாலிகுல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ட்ரைப்ரோமோ போரான் எடுத்துக்கோம். இந்த ட்ரைப்ரோமோ போரான் இருக்கும்ல, அதாவது போரான் ட்ரைப்ரோமேன்னு சொல்லுவோம். இந்த காம்பவுண்ட்ல இந்த போரான் தான் சென்ட்ரல் ஆட்டம். அந்த போரான் உங்களுக்கு 13th குரூப் ஃபேமிலின்னு ஈஸியா தெரிஞ்சிருக்கும். 13th குரூப் ஃபேமிலினா வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன? எஸ் 3. அப்போ இந்த போரான் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் 3யா இருக்கிறதுனால புரோமினோட சேர்ந்து உங்களுக்கு டோட்டலா எத்தனை எலக்ட்ரான் தான் ஷேர் பண்ணும்? 3 எலக்ட்ரான் தான் ஷேர் பண்ணும். அப்போ 3 கோலன் பாண்ட் பேர் தான் ஃபார்ம் ஆகும். அப்போ 3 பாண்ட் பேர் இருந்துச்சுன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன? எஸ் 6 எலக்ட்ரான். அப்போ உங்களுக்கு ஆக்டெட் ரூலை ஃபாலோ பண்ணல, 2 எலக்ட்ரான் டிவிஷன்டா இருக்கு. அப்போ 2 எலக்ட்ரான் டிவிஷன்டா இருக்கிறதுனால இது எலக்ட்ரான் டிவிஷன் மாலிகுல் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாருங்க, டைபோரேன் எடுத்திருக்கோம். ஓகே, இங்க டைபோரேன்ல இப்போ இந்த சென்டர்ல இருக்கிற ஆட்டம் 2 போரான் ஆட்டம் இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ரைட் சைடுல இருக்கிற போரான் ஆட்டத்தை கால்குலேட் பண்ணுவோம். இந்த போரான் ஆட்டத்துல பாருங்க, ரைட் சைடுல நார்மல் கோலன் பாண்ட் இருக்கும். ஓகே, அப்போ இங்க 2 எலக்ட்ரான் இருக்கு. அதே மாதிரி இந்த pHல நார்மல் கோலன் பாண்ட் 2 எலக்ட்ரான் இருக்கு.
இங்க வந்து பனானா பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. இது வந்து 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட். 3 சென்டர்னா யாரு? இங்க ஒரு போரான் இருக்கு, இங்க ரைட் சைடுல ஒரு போரான் இருக்கு, இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. இந்த மூணுமே சேர்ந்து 2 எலக்ட்ரான் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். 3 சென்டர் 2 எலக்ட்ரான் ஃபார்ம். அப்போ இந்த போரானோட சேர்ந்து எத்தனை எலக்ட்ரான் இருக்கு பாருங்க, இந்த ரைட் சைடு ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. இந்த பாண்ட்ல ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. ஓகே, அப்போ இங்க டோட்டல் அந்த போரானை சுத்தி எத்தனை எலக்ட்ரான் இருக்கு பாருங்க. இங்க 2 எலக்ட்ரான், இந்த சைடு ஒரு 2 எலக்ட்ரான், இங்க 1 எலக்ட்ரான், இங்க 1 எலக்ட்ரான். அப்போ டோட்டலா இந்த போரானை சுத்தி எத்தனை எலக்ட்ரான் தான் இருக்கு? எஸ், உங்களுக்கு 6 எலக்ட்ரான் தான் இருக்கு. அப்போ இங்கேயும் எத்தனை எலக்ட்ரான் கம்மியா இருக்கு? 2 எலக்ட்ரான் கம்மியா இருக்கு. ஓகே, அப்போ டைபோரேனுமே எலக்ட்ரான் டிவிஷன் காம்பவுண்ட். இதை இன்னும் ஷார்ட்டா எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்? pH3 கண்டுபிடிச்சிக்கலாம். போரேன் எடுத்துக்கலாம். போரேன்ல போரானை சுத்தி எத்தனை ஹைட்ரஜன் இருக்கும்? எஸ், உங்களுக்கு 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும். அப்ப 3 பாண்ட் இருக்கா? அப்ப 3 பாண்ட் இருந்தாலே எத்தனை எலக்ட்ரான் தான்? 6 எலக்ட்ரான் தான். அப்ப 6 எலக்ட்ரான் இருந்தாலே 2 எலக்ட்ரான் டிவிஷன்டா இருக்கு. அது ஈஸியா நம்ம என்ன சொல்லலாம்? எலக்ட்ரான் டிவிஷன் மாலிகுல் ஈஸியா சொல்லிடலாம். அடுத்து பாருங்க அலுமினியம் குளோரைடு. இப்போ அலுமினியம் குளோரைடுல சென்ட்ரல் ஆட்டம் அலுமினியம். அலுமினியம் உங்களுக்கு 4 ஃபேமிலி தான். 13th குரூப். 13th குரூப்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் 3. அப்போ 3 எலக்ட்ரான் 3 குளோரினோட ஷேர் பண்ணி மொத்தம் 6 எலக்ட்ரான், அதாவது 3 பாண்ட் பேர ஃபார்ம் பண்ணும். அப்போ 6 எலக்ட்ரான் தான் சுத்தி அலுமினியத்தை சுத்தி இருக்கிறதுனால 2 எலக்ட்ரான் டிவிஷன்டா இருக்கு. அதனால இது எலக்ட்ரான் டிவிஷன் மாலிகுல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அலுமினியம் குளோரைடும் எலக்ட்ரான் டிவிஷன் மாலிகுல் தான். இன்னொன்று வந்து குரூப் நம்பர் 2. குரூப் நம்பர் 2ல நான் ஒரு பெர்லியம் எடுத்திருக்கேன். பெர்லியம் காம்பவுண்டை நான் பெர்லியம் குளோரைடு எடுத்திருக்கேன். இதுவும் உங்களுக்கு என்னன்னா எலக்ட்ரான் டிவிஷன் மாலிகுல் தான். ஏன்னா பெர்லியம் செகண்ட் குரூப்பு, ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் 2. ஓகே, அப்போ குளோரினுக்கு 17th குரூப்பு, வேலன்ஸ் எலக்ட்ரான் 7. அப்போ நான் 7 3 பேர் ஒரு எலக்ட்ரான் ஆட் எலக்ட்ரான் வச்சிருக்கேன். அடுத்து இங்கே இன்னொரு குளோரின் இருக்கு, 2 எலக்ட்ரான், இங்க 2 எலக்ட்ரான், இங்க 2 எலக்ட்ரான், 3 பேர் ஒரு எலக்ட்ரான் ஆட் எலக்ட்ரான் வச்சிருக்கேன். அப்போ குளோரின் வந்து பாண்டை ஃபார்ம் பண்ணி விட்டுரும், 8 எலக்ட்ரான் ஷேர் பண்ணி 8ஆ மாறிடும். இந்த குளோரின் 8ஆ மாறிடும். ஆனா பெர்லியத்தை சுத்தி எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் பாருங்க, 2 4. அப்போ 4 எலக்ட்ரான் தான் இருக்கும். அப்போ 4 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? 4 எலக்ட்ரான் கம்மியா இருக்கு. அப்போ பெர்லியம் குளோரைடும் எலக்ட்ரான் டிவிஷன் மாலிகுல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது பாருங்க வேட்ஸ் ரூல். வேட்ஸ் ரூல்ங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ இந்த போரேன் காம்பவுண்ட் வச்சு நம்ம பார்த்தோம். இந்த போரேன் காம்பவுண்ட், கார்போரேன் காம்பவுண்ட்லாம் கிளஸ்டரை ஃபார்ம் பண்ணும். அந்த கிளஸ்டருங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த வேட்ஸ் ரூல் வந்து அந்த கிளஸ்டர்ல அதோட ஸ்ட்ரக்சரை நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த வேட்ஸ் ரூல் யூஸ் ஆகுது. அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, இந்த கிளஸ்டர்ல the structure are based on டெல்டாஹெட்ரா. டெல்டாஹெட்ராங்கிற பேஸ் பண்ணி தான் இருக்கும். டெல்டாஹெட்ராவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் பாருங்க, இதுதான் டெல்டாஹெட்ராவோட ஸ்ட்ரக்சர். அப்போ அந்த கிளஸ்டர் ஃபுல்லா இந்த மாதிரி டெல்டாஹெட்ரா ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். டெல்டாஹெட்ரானா ஒன்றும் இல்லை, பாலிஹெட்ரா இன் விச் எவ்ரி ஸ்பேஸ் இஸ் ஈக்குட்டோரியல் ட்ரையாங்கிள். ஓகே, அப்போ அந்த டெல்டாஹெட்ரா ஃபுல்லாவே ஈக்குட்டோரியல் ட்ரையாங்கிள் இருக்கும். சரியா, ஈக்குட்டோரியல் ட்ரையாங்கிள். அப்போ ஒவ்வொரு டெல்டாஹெட்ராவும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பாலிஹெட்ரா ஃபார்ம் பண்ணும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிளஸ்டர் தான் நம்ம போரானும் கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணும், கார்போரேனும் கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணணும். இப்போ இந்த போரான் வந்து வேரியஸ் டைப் ஆஃப் கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணும். அது என்னலாம் அப்படின்னு பார்க்கலாம். அந்த கிளஸ்டர் எதை பேஸ் பண்ணி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இந்த டெல்டாஹெட்ரா ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம நிறைய டைப்ஸை நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, க்ளோசோ, நிடோ, அரக்கனோ, அடுத்து ஹைப்போ, அடுத்து கிளாடோ அப்படின்னு 5 டைப்பை நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணுவோம். இதில் க்ளோசோ இருக்குல்ல, க்ளோசோல டெல்டாஹெட்ரா கம்ப்ளீட்டா இருந்துச்சுன்னா, கம்ப்ளீட்டா ஃபில்லப்பா இருந்துச்சுன்னா, எந்த டெல்டாஹெட்ராவும் மிஸ்ஸிங் ஆகாம இருந்துச்சுன்னா, நோ மிஸ்ஸிங். ஓகே, மிஸ்ஸிங் ஆகாம, வித்தவுட் மிஸ்ஸிங் ஆகாம இருந்துச்சுன்னா அது க்ளோசோ அப்படின்னு சொல்லுவோம். க்ளோசோ அப்படின்னு சொல்லுவோம். நிடோ அப்படின்னா ஒரு டெல்டாஹெட்ரா மிஸ்ஸிங் ஆயிருக்கும். அதே மாதிரி அரக்கனோ அப்படின்னா 2 டெல்டாஹெட்ரா ஸ்ட்ரக்சர் வந்து மிஸ்ஸிங் ஆயிருக்கும். ஹைபோ அப்படின்னா 3 டெல்டாஹெட்ரா ஸ்ட்ரக்சர் வந்து மிஸ்ஸிங் ஆயிருக்கும். அதை வச்சு ஹைபோ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கிளாடோன்னு ஒன்று இருக்கு. கிளாடோ அப்படின்னா 4 டெல்டாஹெட்ரா ஸ்ட்ரக்சர் வந்து மிஸ்ஸிங் ஆயிருக்கும். ஓகே, இதோட ஜெனரல் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் பாருங்க. க்ளோசோவுக்கு பாருங்க, க்ளோசோவுக்கு ஜெனரல் ஃபார்முலா PnHn+2 அப்படின்னு ஜெனரல் ஃபார்முலா சொல்லலாம். இல்லைன்னா PnHn 2- சொல்லலாம். 2- என்ன, 2 எலக்ட்ரான் அதிகமா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்களேன், B6H6. அப்போ B6H6 நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க, B6H6. இப்போ என்னங்கிறது என்ன, நம்பர் ஆஃப் போரான். அப்போ இது எப்படி ஷார்ட் ஃபார்ம்ல எழுதலாம், BnHn எழுதலாம். மேல டாப்ல 2- இருக்கா, அந்த 2- அப்போ இங்க என்ன பண்ண, எக்ஸ்ட்ரா 2 இருக்குது. அப்போ 2 எலக்ட்ரான் இருக்கு, அந்த 2 எலக்ட்ரான் எழுதியாச்சு.
அப்போ இந்த 2 எலக்ட்ரான் இந்த 2ங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது 2 எலக்ட்ரான் எக்ஸஸா இருக்கு அப்போ 2 எலக்ட்ரான் எக்ஸஸா இருந்துச்சுன்னா அது எப்படி எழுதலாம் 1 எலக்ட்ரான் பேர் அப்படின்னு எழுதலாமா அதைத்தான் நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல n+1 அப்போ 1ங்கிறது என்ன எலக்ட்ரான் பேர் அப்படின்னு சொல்றோம் அடுத்து ஸ்ட்ரக்சர் பாருங்களேன் நிடோக்கு ஜெனரல் ஃபார்முலா BnHn+4 ஓகே இப்போ நம்ம இன்னொரு ஃபார்முலா எடுத்திருக்கோம் P2H6 எடுத்திருக்கோம் இந்த P2H6ல இப்போ nங்கிறது யாரு போரான் அப்போ இதை எப்படி எழுதலாம் BnHn எழுதலாமா Hn எழுதிட்டோம் அப்போ இந்த 6ல 2 மைனஸ் பண்ணா நம்ம என்ன இருக்கும் எக்ஸ்ட்ரா 4 இருக்கும் அப்ப இது எப்படி எழுதுவோம் BnHn+4 அப்ப இங்க 4 வந்துச்சுன்னா அது என்ன ஸ்ட்ரக்சர் நிடோ அப்படினு சொல்லலாம் அப்ப இங்க இருக்க ஒரு மாலிகுல நிடோவா க்ளோஸா அரக்கனோவா ஹைபோவா அப்படினு கண்டுபிடிக்கிறது இந்த ஃபார்முலாவை நம்ம பிரிச்சு பாக்கும்போது லாஸ்டா 4 இருந்துச்சுன்னா அது நிடோ அப்படினு சொல்லலாம் அப்ப 4 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அங்க எத்தனை எலக்ட்ரான் பேர் இருக்கும் 2 எலக்ட்ரான் பேர் இருக்கும் அதனால தான் நம்ம இங்க என்ன பண்றோம் 2 எழுதுறோம் சரியா அதே மாதிரி நீங்க 5 செப்பரேட் பண்ணாலும் அதேதான் 5 செப்பரேட் பண்ணா என்ன வரும் P5 பிரிச்சிருவோம் அடுத்து H5 பிரிச்சிருவோம் மீதி ரிமைனிங் எத்தனை இருக்கும் இந்த 9ல 5 போய்ட்டா ரிமைனிங் 4 இருக்கும் அப்போ BnHn+4 னாலே அது நிடோ தான் அடுத்து பாருங்க P4H10 இதோட ஸ்ட்ரக்சர் என்ன BnHn+6 ஓகே அப்போ இதை எப்படி செப்பரேட் பண்ணலாம் B4H4 பிரிச்சிருவோம் ரிமைனிங் 10ல 4 மைனஸ் பண்ணிட்டோம்னா இங்க 6 இருக்கும் அப்போ 6 இருந்துச்சுனாலே PnHn6 இருந்தாலே யார்தான் அரக்கனோ தான் ஓகே அப்போ 6 இருந்துச்சுனா அப்போ எத்தனை எலக்ட்ரான் பேர் இருக்கும் அப்போ 3 எலக்ட்ரான் பேர் இருக்கும் அப்போ 3 எலக்ட்ரான் பேர் இருக்கனால இது n+3 அப்படினு எழுதுறோம் ஓகே அடுத்து P5H12 பாருங்க இதையும் நம்ம எப்படி எழுதலாம் P5H நம்ம என்ன பண்ணலாம் அதே H5 எழுதிரலாம் பிளஸ் என்ன எழுதலாம் 2 எழுதலாமா மீதி எத்தனை இருக்குன்னா 12ல நம்ம 5 மைனஸ் பண்ணா ரிமைனிங் என்ன இருக்கு மீதி ரிமைனிங் 7 இருக்கு ஆனா 7 இருக்கு நம்ம இங்க 8 போட்டுருக்கலாம் எப்படி உங்களுக்கு 8 வந்துச்சுன்னா இங்க மேல ஸ்டார்ச் பாருங்க ஒரு -1 இருக்கு அப்ப -1 ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணனும் அப்ப 7 + 1 என்ன வரும் 8 அப்போ BnHn+8 னா நம்ம என்ன சொல்லுவோம் அத ஹைபோ அப்படினு சொல்லுவோம் அதே மாதிரி கிளாடோன்னு ஒன்னு இருக்கு அதுக்கு ஃபார்முலா எப்படி வரும்னா BnHn அடுத்து +10 அப்படினு வரும் ஓகே இது கிளாடோ ஸ்ட்ரக்சர் அதுக்கு n+5 அப்படினு வரும் ஓகே இதுதான் உங்களுக்கு என்னன்னா வேர்ட்ஸ் ரூல் படி நம்ம கிளஸ்டரோட ஸ்ட்ரக்சரை நம்ம என்ன பண்ணா டெல்டா கெட்ராத பேஸ் பண்ணி நம்ம தனித்தனியா பிரிக்கலாம் ஓகே இதான் வேர்ட்ஸ் ரூல் டைபோரைன் ஸ்ட்ரக்சர் அத கிளஸ்டரை எப்படி ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறத ஸ்ட்ரக்சரை செப்பரேட் பண்றதுக்கு இங்க இந்த எக்ஸாம்பிள் ஃபார்முலா கொடுத்திருப்பான் அது என்ன டைப் அப்படினு क्वेश्चन கேட்பான் க்ளோஸோவா நிடோவா அரக்கனோவா ஹைபோவா அத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா n+1 n+2 n+3 n+4 இந்த ஜெனரல் ஃபார்முலா வச்சு நம்ம எது க்ளோஸோ எது நிடோ எது அரக்கனோ எது ஹைபோ அப்படினு நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இதான் டீடைலா வச்சு நம்ம क्वेश्चंस பார்க்கலாம் First question பாருங்க which of the following molecule is electron rich இப்போ இந்த 4 ஆப்ஷன்ல எது electron rich அப்படினு கண்டுபிடிக்கலாமா ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம் இதுல போரான் ஃபேமிலி 13th group ஃபேமிலினாலே இது electron deficient அங்க 6 எலக்ட்ரான் தான் இருக்கும் அப்படி நம்ம பார்த்திருப்போம் ஓகே இதே கார்பன் ஃபேமிலியா இருந்துச்சுனா 14th group ஃபேமிலி electron precise compound அப்படினு பார்த்தோம் ரிமைனிங் 15th group 16th group and 17th group 15th groupல ஒரு எலக்ட்ரான் பேர் இருக்கும் 16th groupல ரெண்டு எலக்ட்ரான் பேர் இருக்கும் இதே 17th groupல 3 எலக்ட்ரான் பேர் இருக்கும் அந்த மூணுமே என்னது எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்ட ஃபார்ம் பண்ணும் அப்படினு சொல்லி இருக்கோம் ஓகே இப்போ இதுல யாரு கண்டுபிடிச்சலாம் என்ன கேட்டிருக்காங்க எலக்ட்ரான் ரிச் தான் கேட்டிருக்காங்க அப்போ போரான் என்ன ஃபேமிலி பாருங்க போரான் வந்து 13th group ஃபேமிலி எலக்ட்ரான் டிவிஷன் ஸ்பீசிஸ் தான் ஃபார்ம் பண்ணும் அடுத்து அமோனியா நைட்ரஜன் பாருங்க நைட்ரஜன் ஒரு லோன் பேர் இருக்கும் அப்ப கண்டிப்பா இதுதான் எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்ட்னு சொல்லிரலாம் கார்பன் பாருங்க எலக்ட்ரான் ஃப்ரீ சைஸ் காம்பவுண்ட் 14th குரூப் அப்போ சி ஆப்ஷனும் வராது ஏ ஆப்ஷனும் வராது அடுத்து சிலிக்கான் பாருங்க சிலிக்கானும் 14th குரூப் ஃபேமிலி தான் அப்போ இதுவும் எலக்ட்ரான் ஃப்ரீ சைஸ் காம்பவுண்ட் தான் அப்ப எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்ட் யாரு அப்படினா அமோனியா தான் எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்ட் அடுத்த क्वेश्चन பாருங்க which of the following main group element typically form electron rich compound இப்போ இதுல எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்ட எந்த எலிமெண்ட் ஃபார்ம்னு கேட்டிருக்காங்க எந்த எலிமெண்டா இருக்கணும் 1 15th 16th 17th குரூப்பா இருக்கணும் போரான் என்ன ஃபேமிலி பாருங்க 13th குரூப் அப்ப அது வராது அடுத்து அலுமினியமும் 13th குரூப் வராது ஜெர்மனியம் எங்க இருக்கு பாருங்க கார்பன் ஃபேமிலி அப்ப அதுவும் வராது
அப்போ நைட்ரஜன் தான் வரும். நைட்ரஜன் எந்த குரூப்பு? 15th குரூப்பு. ஸோ ஒரு லோன் பேர் இருக்கும். அதுதான் எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்த எலக்ட்ரான் டிவிஷன் மாலிகுல் 10 எலக்ட்ரான் டிவிஷன் மாலிகுல் உங்களுக்கு ஒன்று 6 எலக்ட்ரான் இருக்கும், இல்லைனா 4 எலக்ட்ரான் இருக்குமா? அப்போ அது ஆக்டெட்டை ஃபாலோ பண்றதுக்காக எலக்ட்ரான் பேரை என்ன பண்ணும்? அக்செப்ட் பண்ணும். ஓகே, அப்போ அக்செப்ட் பண்ணும் எலக்ட்ரான் டிவிஷன் மாலிகுலா இருந்துச்சுன்னா அப்போ ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, which of the following main group element does not typically form electron division compound? எது எலக்ட்ரான் டிவிஷன் காம்பவுண்ட் கேட்டிருக்காங்க? போரான், அலுமினியம், கார்பன், நைட்ரஜன். இந்த 4 காம்பவுண்ட்ல எது எலக்ட்ரான் டிவிஷன் காம்பவுண்ட் பாருங்க. போரான் வந்து எலக்ட்ரான் டிவிஷன் காம்பவுண்ட் நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ஓகே, ஏன் அப்படின்னா எது எலக்ட்ரான் டிவிஷன் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ போரான் வந்து எலக்ட்ரான் டிவிஷன் காம்பவுண்ட் ஆப்ஷன் கிடையாது. அலுமினியம் எலக்ட்ரான் டிவிஷன் காம்பவுண்ட் கிடையாது. கார்பன் எலக்ட்ரான் ப்ரீசைஸ் காம்பவுண்ட். ஓகே, அதே மாதிரி இது வராது. ஓகே, அடுத்து நைட்ரஜன் எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்ட். ஓகே, அப்போ எலக்ட்ரான் டிவிஷன் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணாதது போரானும் ஃபார்ம் பண்ணாது, அலுமினியமும் ஃபார்ம் பண்ணாது. கார்பன் வந்து எலக்ட்ரான் ப்ரீசைஸ் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும். ரிச் காம்பவுண்டை ஃபார்ம் பண்றது நைட்ரஜன். ஓகே, அப்போ இங்க கார்பனும் இருக்கக்கூடாது. கார்பனும் எலக்ட்ரான் டிவிஷன் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணாது, நைட்ரஜனும் ஃபார்ம் பண்ணாது. அப்போ நைட்ரஜன் எலக்ட்ரான் ரிச், கார்பன் எலக்ட்ரான் ப்ரீசைஸ் காம்பவுண்ட். அடுத்த क्वेश्चन பாருங்க, எலக்ட்ரான் ரிச் மாலிகுல் ஆர் ஆல்சோ known as ஆப்ஷன் ஏ லூயிஸ் ஆசிட், பி லூயிஸ் ஸ்பேஸ், எலக்ட்ரான் டிவிஷன் மாலிகுல், ரேடிக்கல் மாலிகுல்ஸ். இப்போ எலக்ட்ரான் ரிச் மாலிகுல் என்ன? எஸ், லூயிஸ் ஸ்பேஸ். எலக்ட்ரான் பேரை என்ன பண்ணும்? டொனேட் பண்ணும். அப்போ ஓகே, அப்போ எலக்ட்ரான் டிவிஷன் ஸ்பீசிஸ்னா எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணும். எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணிச்சுன்னா அது ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணிச்சுன்னா அது ஆசிட். எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணிச்சுன்னா அதுதான் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ ஏன்னா உங்க எலக்ட்ரான் பேர் இருக்கும். அப்போ எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்ட் எல்லாமே எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணும். எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணிச்சுன்னா லூயிஸ் ஸ்பேஸ். அப்போ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது which of the following molecule is not electron rich? இப்போ எலக்ட்ரான் ரிச் எதுன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த 4 ஆப்ஷன்ல எது எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்ட் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஸ் நாட். ஓகே, எது ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா உங்களோட ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.